ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வாங்க ரசிக்கலாம். இன்றைக்கி ரச சாதம், சாம்பார் எல்லாத்தோடும் வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான வாழைக்காய் வறுவல் தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனோடனே கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதோட வாசனைக்காக அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு ஜீரகம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். அதோடு பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சி சேர்க்குறது ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் அதை சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிறேன். அதோட பெரிய சைஸ் பூண்டு பல் ஒரு 4 பல்லை உரிச்சிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிறேன். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் 2 பச்சை மிளகாய் நீட்டமாக கீனி போட்டிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதோட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கி விடணும். இதோட காரத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேன். இது கலரும் கொடுக்கும், காரமும் இருக்கும். ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கிறதுனால நான் காஷ்மீரி மிளகாத்தூள் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லைன்னா வீட்டு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி விடணும். நான் ஏற்கனவே ஒரு வாழைக்காவை தோல் சீவிட்டு ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாழைக்காய் பொரியலுக்கு இப்படி தான் கட் பண்ணணும். நம்ம வாழைக்காய் கட் பண்ணிட்டு தண்ணியில் போட்டு வைக்கும்போது கலர் கருப்பாகாமல் இருக்கும். இப்போ எல்லா வாழைக்காயும் இதில் சேர்த்துட்றேன். இப்போ வாழைக்காய் போட்ட பிறகு ஒரு கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு இதுக்கு ரொம்பலாம் தண்ணி சேர்க்கக்கூடாது. ஒரு 1/4 டம்ளருக்கு குறைவாகவே தண்ணி சேர்த்துட்டு கிளறி விட்டாலே போதும். ரொம்ப சேர்க்கணுன்னு தேவையில்லை. அந்த தண்ணியிலே வெந்து வந்துடும். சிம்லேயே வேக வைக்கணும். மூடியை திறந்துட்டு 1 நிமிஷத்துக்கு ஒரு டைம் நம்ம கிளறி விடணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அடுப்பை சிம்லேயே வச்சு வேக வைக்கணும். பாருங்கள், நமக்கு சுருண்டு வெந்து வந்துருச்சு. லாஸ்ட்டாக தேங்காவை துருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பூவையும் சேர்த்துடலாம். நமக்கு அருமையான வாழைக்காய் வறுவல் சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க ரசிக்கலாமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.